பகத்சிங் பற்றி பார்க்க போகிறோம். 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. 1907 செப்டம்பர் 27 வந்து பிறக்கிறாரு. 12 வயசாக இருக்கும்போது ஜாலியன் வல்லபாய் படுகொலை பார்க்குறாரு. 1919 நடைபெற்றது. அதை பார்த்தோன்னே கோபமுற்று விடுதலை உணர்வு ஏற்படுது. 1924 வந்து இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் ஆச்சாரியை இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன்ஸை அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1926 வந்து நவஜீவன் சபா என்ற அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1928 வந்து இந்த அச்சாரியை ஸ்டார்ட் பண்ண அமைப்பு வந்து அச்சாரியன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1929 வந்து ஏப்ரல் 8 வந்து நாடாளுமன்றத்தில் வந்து குண்டு வீசுறாரு. குண்டு வீசும்போது பார்த்திங்கன்னா யாரையும் தாக்குவதற்காக பண்ணலை, ஆங்கிலேயர் வந்து எதிர்ப்பதற்காக குண்டு வீசுறாரு. வந்து பார்த்திங்கன்னா அந்த சைமன் குழுக்கு எதிராக லாலா லஜபதி ராய் வந்து போராட்டம் பண்ணுறாரு. அவர் வந்து தடியடி பண்ணி கொலை பண்ணுறாங்க. சாண்டர்ஸ் அதிகாரி, ஒரு போலீஸ் அதிகாரி, அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ராஜகுரு சுக்கதேவ், பகத்சிங் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்காட்டு கொலை பண்ணணும், ஆனால் அவருக்கு பதிலாக வந்து சாண்டர்ஸ் அதிகாரியை கொலை பண்ணுறாங்க, படுகொலை பண்ணுறாங்க. இது எதுக்கான லாலா லஜபதி ராய் வந்து படுகொலை பண்ணுறாங்களா, அதுக்கு தான் எதிராக பண்ணுறாங்க அவங்க. ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்கன்னா குண்டு வீச்சு பண்ணார்ல பகத்சிங், அதை விட்டுட்டு இதை பிடிச்சிக்கிட்டாங்க. சாண்டர்ஸ் கொலை வழக்கை பிடிச்சிக்கிட்டு கைது பண்ணுறாங்க. ராஜகுரு, சுக்கதேவ், பகத்சிங்கெல்லாம் கைது பண்ணி 1930 அக்டோபர் 7 வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதை பற்றி பார்த்திங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் சொல்லிட்டு விளக்கம் பண்ணுறாங்க. லாகூர் சிறைச்சாலையில் வந்து அடைச்சி வைக்கிறாங்க. 1931 மார்ச் 23 வந்து அதிகாலையில் வந்து பகத்சிங், ராஜகுரு, சுக்கதேவ் இவங்க தூக்கிடப்படுறாங்க. 31 மார்ச் 23 பகத்சிங் பார்த்திங்கன்னா பஞ்சாப் மாநில ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அதில் வந்து முலாயத்துவம், ஏகாதிபத்தியம் ஆகியவற்றின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன.